Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போற டாபிக் இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL கம்பல்சரி 4 மார்க் क्वेश्चन போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். என் கையில ஒரு செட் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சாம்பிள் பேப்பர்ஸில் இருக்க இந்த இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL கேட்குற அந்த 4 மார்க் கொஷினை பற்றி மட்டும் உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சொல்லி தர போகிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும், அப்டேட் இருக்கும், இன்சர்ட் இருக்கும், delete இருக்கும். நம்ம fetch one, fetch all, fetch many இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான ரிலேட்டட் கொஷின்ஸ் எடுத்து தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL ஒன் ஷார்ட் வீடியோ போட்டாச்சு. அதில் சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த 4 மார்க் கொஷனுக்கு உங்களால் ஈஸியாக 2 மார்க்ஸ் வந்து கொஷினை பார்த்தே உங்களால் ஒரு ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எழுத முடியும். அது எப்படி எழுதலான்ற பற்றி டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது எல்லா கொஷின்லையும் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். CBSE போர்டு கொடுத்த சாம்பிள் கொஷின் பேப்பர் கிளாஸ் 12 25-26 தான். இதில் கொஷின் நம்பர் 35 தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், கொஷின் நம்பர் 35ல் தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL சாப்டர்லேருந்து 4 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷினை கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டினில் இருந்து டேபிளோட நேமும் டேட்டா பேஸ் நேமும் கிளியராக எடுத்துக்கோங்க. நான் கொஷினை ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராடக்ட்_இன்வென்ட்ரி அப்படின்றது டேபிளோட நேமு, அப்படின்றது டேட்டா பேஸோட நேமு வேர்ஹவுஸ் டிபின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் கோடு, ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, காஸ்ட்டுன்னு சொல்லி அதோட டேட்டா டைப்புமே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரைட், அதே மாதிரி MySQL பைத்தான் கனெக்டிவிட்டிக்கு யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஹோஸ்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த கொரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக நல்லா ரீட் பண்ணி என்ன கொரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு சேஞ்ச் இந்த கீவேர்டு இருந்துச்சு அப்படின்னா இது அப்டேட்டுக்குரிய கொரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் அப்படின்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா இது அப்டேட்க்குரிய கொரி. ஓகேவா? ஸோ த குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் 291 whose item code is 208 in the product_inventory table. அப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரீட் பண்ணி சில விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் import MySQL டாட் கனெக்டார் கொடுத்தணும். நெக்ஸ்ட்டு MySQL டாட் கனெக்டார் டாட்டு கனெக்டுன்னு சொல்லி கொடுக்கணும். சரியா? மேலே யூஸ் பண்ணிக்க மாடியூல் நேமை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம டாட்டு கனெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகேவா? இதில் நம்ம கொஷின்லேருந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். யூசர் நேமு, பாஸ்வேர்டு அண்டு ஹோஸ்ட்டு, டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த 4 ஆட்ரிபியூட்ஸையும் அந்த 4 கனெக்ஷன் வேல்யூஸையும் இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு வித்தின் டபுள் கோர்ஸில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே கிளியராகவே மென்ஷன் பண்ணணும். லைக் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது கொடுத்தோடனே கமா கொடுத்துருங்க. நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது லைன் பை லைனாக இது எழுதுங்கன்னு சொல்லி தான். ஸோ அதனால் நான் லைன் பை லைனாக தான் எழுதுகிறேன். யூசர் தான் கொடுக்கணுமே தவிர யூசர் நேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ யூசர் இஸ் ஈக்குவல் டு கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, admin அண்டர்ஸ்கோர் யூசர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டும் PSWORD பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, வேர்ஹவுஸ் 2024 கமா. ஸோ நம்மளுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு வேர்ஹவுஸ் 2024ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் இஸ் ஈக்குவல் டு கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்கள் அழகாக வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? வேர்ஹவுஸ் டிபின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட், ஸோ செகண்ட் லைனும் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் லைன் MySQL டாட் கனெக்டர், செகண்ட் லைன் MySQL டாட் கனெக்டர் டாட் கனெக்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பரந்தஸ்குள்ள ஹோஸ்ட்டு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டேட்டா பேஸு கொஷின் பேப்பரில் இருக்கிறது அப்படியே அசிட்டஸாக எடுத்து எழுதி காப்பி பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் லைனை கொண்டு வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ எல்லா கனெக்ஷனும் இந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல என்ன நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ கனெக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லைன் வந்து என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கர்சர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த கனெக்ஷனில் இருந்து நம்ம ஒரு கர்சர் வந்து எடுக்க போகிறோம். நம்ம கனெக்ஷன் எங்கே இருக்குது, வேரியபிள் நேம் ஏல வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏ டாட்டு கர்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு
இந்த கர்சர் கிரியேஷனையும் நம்ம இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது தேர்ட் லைனு கம்பல்சரியாக இருக்கணும். இந்த 3 லைனுமே ரொம்ப ஈஸியாக எல்லா ப்ரோக்ராமுக்குமே எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 மார்க் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th லைன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இதை நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கொரி வந்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் கமாண்டுக்குள்ளேயே கொரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ரொம்ப ஃபெமிலியராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸிக்யூட்குள்ளேயே கொரிஸ் வந்து எழுதி முடிச்சிடுவாங்க சிங்கிள் லைன்ஸ்லேயும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொரி எழுதிட்டு அதோட வேரியபிளை பாஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு கொரி எழுதிட்டு அதோட வேரியபிள் பாஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, இது அப்டேட்க்குரிய கொரி தான். அப்டேட் கொரியில் ஐட்டம் கோட் 208க்கு குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் 21ன்னு சொல்லி நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கொஷின். அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொரி எழுதுவோம். அப்டேட் கொடுத்துட்டு ரைட். ஸோ டேபிளோட நேமு ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் இன்வென்ட்ரி ரைட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ரைட்? இதான கொரியோடது. நம்மளோட டேபிளோட நேமு குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 91 ரைட். வேறு ஐட்டம் அண்டர்ஸ்கோர் கோடு 208. இதை நான் உங்களுக்கு கொரி மட்டும்தான் எழுதி காமிச்சிருக்கேன். ரைட்டா? அப்போ அப்டேட்டு கொடுத்துட்டு டேபிளோட நேமு செட்டு கொடுத்துட்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 91 வேறு ஐட்டம் கோடு இஸ் ஈக்குவல் டு 208. இது கொரி. இந்த கொரியை கொண்டு வந்து ஒரு வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க, அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? அசைன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸிக்யூட் கமாண்ட். இந்த எக்ஸிக்யூட் எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா கர்சரை வச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பி டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுற வேரியபிள் அந்த கொரி யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் தான். ரைட்? ஸோ இந்த 2 லைனாக நம்ம எழுதியிருக்கோம். இந்த 2 லைனை இன்னொரு ஃபார்மட்லேயும் கூட நம்ம எழுதலாம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம அப்டேட் கொரி இருக்குங்களா, இந்த அப்டேட் கொரி வித்தின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கோட்ஸ்குள்ளே இருக்கதை அப்படியே எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் கொரிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இது சிங்கிள் லைனாகவும் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட்லேயும் நீங்கள் எழுதலாம், இல்லை 2 லைனாக ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ரைட்? நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது கொரியை தனியாக எழுதிட்டு எக்ஸிக்யூட் கமாண்ட் வந்து எழுதுங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. அந்த இடத்துல நீங்கள் அப்டேட்டு டெலீட்டு எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த லைனையும் எழுத மறந்துடாதீங்க. நம்ம கொஷினில் அப்டேட் கொரி கேட்டிருக்கனால நம்ம எக்ஸிக்யூட்டுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம கொஸ்டினில் அப்டேட் கேட்டிருக்கனால நம்ம இந்த எக்ஸிக்யூட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் கன்ஃபார்மாக கொடுக்கணும். அந்த இதனோட நேம் என்னென்னா கமிட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ கமிட்டு எதோட கமிட் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷனோட தான் நம்ம வந்து கமிட் கொடுக்கணும். ஸோ ஏ டாட்டு கமிட். நம்ம கொஷினில் அப்டேட்டு இன்சர்ட்டு டெலீட்டு இந்த 3 கொரியும் கேட்டிருந்தா, அப்டேட்டு இன்சர்ட்டு டெலீட்டுன்னு சொல்லி 3 கொரியும் கேட்டிருந்தா எக்ஸிக்யூட்டுக்கு அப்புறம் நம்ம கமிட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கால் பண்ணணும். இந்த 3 கொரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா அப்டேட்டு இன்சர்ட்டு டெலீட்டுன்றப்போ நம்ம டேட்டா பேஸில் இருக்க டேபிளில் சேஞ்சஸ் பண்ணுறோம், அந்த சேஞ்சஸ் பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றக்காக கமிட்டுன்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம கமிட் கொடுக்கும் போது பெர்மனண்ட்டாக நம்ம கர்சரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண அந்த வேரியபிள் நேம் டாட்டு கமிட்டுன்னு சொல்லி தான் கொடுக்கணும். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்சரை க்ளோஸ் பண்ணணும், கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கர்சரை தான் க்ளோஸ் பண்ணணும். அப்போ பி டாட்டு க்ளோஸ் ஆஃப் சொல்லி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இடத்துல கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்சர் எனேபிளே இருக்குமா. ஸோ கர்சரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கனெக்ஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஷினுக்கு சிபிஎஸ்சி போர்டு எப்படி மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கனெக்ஷன் வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாக நம்ம கிளியராக எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? கர்சர் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்போ 1.5 மார்க் ஆயிடுச்சு. ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட் கொரி மட்டும் அழகாக கிளியராக கொரியில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுனதுக்கு 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட்? அதே மாதிரி எக்ஸிக்யூட் கொரியும் இந்த கமிட்டுன்ற லைனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக கர்சரையும் கனெக்ஷனையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு 1/2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் தானே கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னுட்டு நினச்சிடாதீங்க, க்ளோஸும் கண்டிப்பாக கொடுங்க. ஃபஸ்ட்டு கர்சரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட்? ஸோ இதுக்கு 1/2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க. டோட்டலாக 4 மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
ஆன்லைன் டியூஷனும் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த கொஸ்டினில் உங்களுக்கு டவுட் இருக்கோ இல்லை பர்டிகுலர் சாப்டரில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில். ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி 4 மார்க் கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இன்சர்ட் கொரி வச்சு கேட்டிருக்க 4 மார்க் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுன்ற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினை பற்றி ஒரு கிளியரான ஐடியாவே கிடைக்கும். ஓகேவா?